வீட்ல இருந்து ஒரே போர் அடிச்சுனுங்க. அதான் சரி வெளியே கிளம்பிட்டோம். நான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? அத கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பார்த்தீங்களா, நாங்கள் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறோம். ஆமாங்க. நம்ம அனகொண்ட படம் பார்த்துருக்கீங்களா? அந்த அனகொண்ட படத்தில் அப்படி பாம்பு ஒரு ஜங்குளுக்கு கிடக்கும். அந்த பூ அந்த பூ பறிக்கிறதுக்கு எல்லாரும் போவாங்க. அந்த அனகொண்ட படத்தில் அந்த பூ பறிச்சுட்டோன்னா இளமையாக இருப்போம்பாங்க. அதே மாதிரி அந்த பூ எங்கள் ஊரில் இருக்குதுங்க. எங்கள் நாசரத்து பக்கத்தில் எங்கள் ஊர் குருப்பங்குளம் பக்கத்தில் இருக்குது அந்த ஊர். அந்த பழம் சாரி அதை பறிக்கிறது தான் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு எங்கள் ஊரில் அது பழமாக இருக்குது. அதான் ஓடிட்டு யார் பறிக்கிறதுன்னு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோங்க அந்த இடத்துக்கு. சூப்பரான பிளேஸ் இது. கேர்ஃபுல்லாக வந்து பறிக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான இடம். இதுலலாம் சேஃப்டியாக வந்து பறிக்கணும். ஏன்னா அந்த படத்தில் வந்து பறிக்க போன இடத்துல செத்துருவாங்க பாம்பு கடிச்சு. விழுங்கிரும் பாம்பு. இந்த இடத்துல நாங்கள் சேஃப்டிக்காக துப்பாக்கிலாம் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அதை அப்போ தான் பறிக்க முடியும்னு சொல்லி. ஏன்னா அதை டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிடணும். ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நாங்கள் எப்படி போகிறோமோ அப்படி கேர்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து சேரணும். அதான் வரம்புலேயே துப்பாக்கிலாம் வாங்கிட்டு வந்து அந்த படத்தில் நம்ம ஹீரோனி படம் பார்த்து மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. செத்துருவாங்க. இதுல ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க. இதுல நம்ம சாவ போறது இல்ல. பக்கத்துல வந்துட்டு நெருங்கி கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் இப்பதான் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்த நோக்கி வந்துட்டேன். இதாங்க அந்த பழம். இது அந்த பழம். இது நல்ல இது வந்து சப்பாத்தி களிங்க. இது எங்க ஊர்ல சப்பாத்தி களின்னு சொல்லுவாங்க. சில ஊர்ல வந்து இது நாகத்தாகம் அப்படி இதை சொல்லுவாங்க. எங்க ஊர்ல வந்து இது சப்பாத்தி களி. இது வந்து வெப்ப காலத்துலயும் இது நல்லா இருக்கக்கூடிய இது. தண்ணி ஊற்றி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பழம், நல்ல சத்துக்கூடிய பழங்க. பறிக்கும்போது கேர்ஃபுல்லாக பறிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் முள்ளு குத்திச்சுன்னா அவ்வளோதான் நம்ம கை. ரொம்ப டேமேஜ். இதுக்குள்ளே ஏகப்பட்ட பாம்பு கிடைக்கும். கேர்ஃபுல்லாக பறிச்சு விடணும். இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. இது வந்து நம்ம உடம்புல வெப்பம் இருந்தாலும் அது கூட நம்ம இது கூல் பண்ணி விடும். இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இது சாப்பிட்டுச்சுன்னா அதுக்குள்ளே குழந்தை இதுக்கு பருவ அது குழந்தைக்குள்ள அது என்ன சொல்லுவாங்க, கருமுட்டைகள். அந்த ஃபீமேலுக்கு கருமுட்டைகள் அது உருவாக்குற சத்து உள்ள இருக்குது. அதேமாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆண்களுக்கும் குறைபாடு இருந்துச்சுன்னா இதுவும் யூஸ் ஆகும். இது வந்து அவ்வளோத்துக்குள்ள மருத்துவ குணம் சேர்ந்தது. ஹார்ட் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, அது இது சாப்பிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் நல்லா இதாயிரும். இது கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இருக்குது. விட்டமின் சி இருக்குதுங்க. ஏகப்பட்ட சத்து இருக்குது. சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிவிடுவோம் இப்போதைக்கு. கொழுப்பு சத்து நிறைஞ்ச இது சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அதேமாரி இதில் நம்ம எலும்பு சத்து சாரி நம்ம ஆமாம் நம்ம சுண்ணாம்பு சத்து இருக்குது. நம்ம உடம்புக்கு எலும்புக்கு தேவை. அது இருக்குதுங்க இதில். ஏகப்பட்ட நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாங்க. இப்போ தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டு வந்துட்டோம். கொழுப்பு சத்து இது வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டுக்கலாங்க. பறிக்கும்போது கேர்ஃபுல்லாக பறிச்சுக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட பாம்பு இதுக்குள்ள இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை பறிச்சுட்டு கிடப்போம். அப்போ நாங்கள் வாயில் போட்டாச்சுன்னா இது சூப்பிக்கிட்டு கிடப்போம். சூப்பிட்டோன்னா இது வாயில சோப்பாயிரும். அப்போ வந்து வாயை காட்டிகிட்டு இருப்போம், ஏன் வாய் சோப்பாக இருக்குன்ட்டு. அப்போ சின்ன பிள்ளைகள் நினைவு இருக்குது. அப்போ பறிச்சுட்டு இருப்போம். அப்போ நினைவு இருக்குது அதில் என்ன சத்து இருக்குன்ட்டு பாட்டி காலத்தில் சொல்லுவாங்க. இதை பறிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிங்க. ஏன்னா ஏகப்பட்ட நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. அந்த காலத்துலலாம் இதை எடுத்து வெட்டி ஜூஸ் போட்டு கருப்பொடி போட்டு குடிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியல, குடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அது பண்ண பார்த்துல நம்ம வெட்டி வாயில் சூப்பிக்கிட்டு அப்படி துப்பிட போகிறோம். பறிக்கும்போது திரும்ப திரும்ப சொல்லணும், பறிக்கும்போது கேர்ஃபுல்லாக. ஏன்னா ஏகப்பட்ட பாம்பு இருக்கும். இந்த சிவப்பு கலர் மட்டும் பறித்து எடுத்துருங்க. இந்த பச்சை விட்டுருங்க. அதுமாரி அந்த பூவும் சரி, பழமும் சரி, அந்த இலையும் சரி, எல்லாத்துலையும் சத்து இருக்குங்க. இந்த இலையில கூட அதை வெட்டி அது ஜெல்லு மாதிரி இருப்பாங்க. அந்த ஜெல்லை கூட தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க. ஏன்னா எல்லாத்துலையும் சத்து இருக்கு. மருந்துக்குள்ள இது நம்ம தப்பான மெடிசன் வாங்கியிருப்போம். அது கூட இது நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இந்த பழத்தை சாப்பிட்டுச்சுன்னா நம்ம எல்லா உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். அதுமாதிரி கேன்சருக்குள்ளதும் இது குணப்படுத்தக்கூடிய மருந்து இது. அதுக்குன்னு நம்ம கேன்சர் முத்தின பிறகு கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இதாகாது. அப்போ மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டுக்கலாம் அந்த பழத்தை. ஊர்லேருந்து வந்தோன்னே இதான் ஞாபகம் வந்துச்சுங்க. சரி அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு பறிச்சுட்டு வரலான்னு சொல்லி வந்துட்டோம். சும்மா சத்து ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. ஏன்னா பாம்பு இருக்கக்கூடிய இடம் தான் இது. இது வந்து மழை காலத்து தண்ணி ஊற்றி தான் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது அது பாட்டில் காட்டுக்குள்ளே வளரக்கூடிய தாவரம் இது. இலையும் சரி பூவும் சரி எல்லாத்துலேயும் நம்மளுக்கு
மருந்து வகைகள் இருக்குது. பறிக்கும்போது கேர்ஃபுல்லா இந்த இலையில இருக்கிறதுல முள்ளெல்லாம் குச்சினா அவ்வளோதான். கை வீங்கிரும் அப்படி. அது எப்படி இருக்கு? சிவப்பு கலர்ல இருக்கும் பாருங்க. அத பிச்சு எடுத்துட்டு முள்ளு மட்டும் என்னென்ன பிச்சு சொல்றான் பாருங்க, அவ்வளோதான். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதே அது உருண்டையா இருக்கும். அந்த சதையை மட்டும் எடுத்து நம்ம தின்றுக்கணும். தின்னுட்டு துப்பிடணும் மீதியத. கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்துலாம் இருக்குது. ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கணும். இது அநேகமா எங்கேயும் கிடைக்காது. இது அமெரிக்கால கூட ரொம்ப விலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நம்ம ஊர்ல இது ஈஸியா கிடைக்கும். இதுல ஒண்ணு இல்லைங்க. ஆமா. ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தேய்ச்சிட்டு தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. பறிச்சுட்டு வந்துட்டோம். இது ரோட்ல போட்டு தேய்ச்சிட்டு கிடக்கும். தேய்ச்சிட்டு வந்துட்டு அந்த பழத்துல உள்ள சுத்தி சுத்தி முள்ளு இருக்கும். சின்ன சின்ன முள்ளா இருக்கும். அது அப்படி ரவுண்டா நிறைய எக்கச்சக்கம் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லா தேய்ச்சி எடுத்துட்டு சின்ன சின்னதா இருக்கும். தேய்ச்சிட்டு அதுக்குள்ள உள்ள பழத்தை பிச்சு தின்னுடலாம். இனிப்பு ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. கொஞ்சம் தான் இருக்கும். நீ சாணி ஏதோ சொன்னா தின்றுறேன். அதை நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு பிச்சுட்டு அந்த சதையை மட்டும் நம்ம சுயிட்டு அது உள்ள சின்ன சின்ன கொட்டைகளா இருக்கும். ஏகப்பட்ட கொட்டை இருக்கும். அவன் எங்க அது அப்படியே சாப்பிட்டான்? வெளியே போயிடணும். சிலவங்க சில நட்சத்திர மாதிரி கொட்டையெல்லாம் இருக்கும்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ கிடைச்சதில்ல. பறிக்கும்போது கேர்ஃபுல்லாக பறித்து எடுத்துக்கணும். பாம்புகள் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது. அது நாங்கள் போட்டதுனால இது எங்களோட பர்சனலாக நான் போட்டுக்கிட்டோம். இது வந்து சத்துக்கள் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. பல நல்ல முள்ளுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு குழந்தைங்களும் சாப்பிடலாம், வயசானவர்களும் சாப்பிடலாம். இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அந்த காலத்துல. வெட்டி நம்ம கருப்பட்டி போட்டு அந்த பாட்டி காலத்துலலாம் சாப்பிட்ருக்குறாங்க. இது நமக்கு தெரியல. சின்ன பிள்ளைல நம்ம படித்து சாப்பிட்டுருப்ப லிஃப்டிக்காக. இப்போ அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குங்க. யோசனை பாருங்க எப்படி பிச்சு எடுத்துட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையும் சாப்பிடலாங்க. அது பிச்சு எடுத்துட்டு சாப்பிட்ருங்க. ஏதாவது கல்லு கில்லு இருந்துச்சுன்னா போட்டு அந்த ரவுண்ட் அந்த பழத்தில் சுற்றி சுற்றி முள் இருக்கும். அதை போட்டு தேய்ச்சி எடுத்துட்டு பிச்சு எடுத்து சாப்பிடணும். அவன் பாட்டு சாப்பிட்ருக்கேன் பாருங்க. முள்ளோட திங்காமல அவன். சின்ன பிள்ளைகிட்ட அப்படி பிச்சு கொடுத்துருங்க. அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு அப்படி வெட்டிட்டு கையில் கொடுத்தா அது பாட்டு சாப்பிட்டு கொடுக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அதுவும் பார்த்துட்டு சாப்பிடக்கூடியது. ஆனால் எல்லாத்துக்கும் கொடுங்க. மருத்துவ குணம் சேர்ந்தது. நம்ம தப்பான மெடிசன் கூட எடுத்தால் கூட இது சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் குணம் மருத்துவ குணம் சேர்ந்ததுங்க இது. உங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடியதான். காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது காட்டுக்குள்ளே வளரக்கூடிய தாவரம் தான் இது. செடி தான் அது. சாரி, செடி தான். தாவரம் எல்லாம் ஒன்று. சரி, ஓகே. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜோடி ஒரு செடி தான். சாப்பிட்டுக்கலாம் இது. இப்போ எது சாய்ஸ்ன்னு எதோ சொல்ல போகிறீங்கன்னா பார்ப்போம். On an expedition. Yesterday, I began Aphrodite advisors Aphrodite the route that was suggested me also. It to take badalu vada common